புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்தசாலை, பாரதிபுரம் மெயின் ரோடு, காமராஜர் சாலை முதல் ஜெயங்கொண்டான் மாரியம்மன் திருக்கோவில் வரை சுமார் 500 மீட்டரில் உள்ள சாலை குண்டும் குழியுமாக சேதமடைந்தும் சிதிலமடைந்தும் இருப்பதாக அப்பகுதி மக்களிடம் இருந்து வந்த புகாரின் அடிப்படையில், மேலும் கடந்த காலங்களில் பதவியில் இருந்தவர்கள் மக்களுக்கு வேண்டிய அடிப்படை வசதிகள் கூட செய்து கொடுக்க முடியாமல் இருந்துள்ளனர். மேற்கண்ட பகுதி மக்களின் நிலையை அறிந்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு அவர்களின் தொடர் முயற்சியின் காரணமாக பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு மூலம் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் சரியாக நடைபெறுகிறதா என்றும், மழை காலங்களில் மழைநீர் சரியாக வெளியேறும் வகையில் வாட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளதா என்றும், புதிதாக அமைக்கப்படும் சிமெண்ட் சாலை தரமாக உள்ளதா என்றும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் மேற்கொண்ட பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு செயற்பொறியாளர் சீனிவாசன், நகராட்சி உதவி பொறியாளர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் நகராட்சி அதிகாரிகளும் மேலும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்.